குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டபஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மே 9 2025 வெள்ளிக்கிழமை இன்றைக்கி கண்டபஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டபஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சாலும் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸில் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்மளுடைய பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காலத்திற்காக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 5 தொடங்கியிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டெஸ்ட் பேட்ச் 5 வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் இதில் உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து உங்களுக்கு 65 தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா 35 தேர்வுகள் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாடத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக நடக்கும். மீதி இருக்கிற 30 தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் தான். ரிவிஷன் டெஸ்ட் நீங்கள் நிறைய அட்டன் பண்ணால் மட்டும் தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அதை எந்த ஒரு கொஸ்டினையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்க முடியும். அதனால் ரிவிஷன் டெஸ்ட் நிறையா கொடுத்துருக்கோம். மே 1 தொடங்கி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்துட்டு இருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக வச்சுக்கலாம். ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணி உங்கள் டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டபஸ் பார்த்துடலாம். இந்திய எல்லைக்குள் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை இரவு ஊடுருவி தாக்குதல் நடத்த முயன்ற பாகிஸ்தானின் அதிநவீன இரு JF-17 போர் விமானத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சுட்டு வைத்திருக்காங்க. ஓகேவா? இது அந்த விமானத்துடைய படம் கொடுத்துருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ரேடார்களை அழிக்கும் ஏவுகணை வந்து பார்த்திங்கன்னா ஹரோப் ஏவுகணை. இது வந்து நம்ம எங்கே வாங்கியிருக்கோம் அப்படின்னா இஸ்ரேலேருந்து வாங்கினது. ஓகேங்களா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இஸ்ரேலேருந்து ஹரோப் அப்படின்ற ட்ரோன்களை வந்து இந்தியா வாங்கினோம். இதை வச்சு ரேடார்களை எல்லாம் நம்ம அழிச்சிருக்கோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் 15 இராணுவ தளங்களை குறிவைத்து பாகிஸ்தான் ஏவிய ஏவுகணையில் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவிலேருந்து தயாரித்து வாங்கப்பட்ட S-400 அப்படின்ற வான் பாதுகாப்பு அமைப்பை கொண்டு நம்ம முறியடிச்சிருக்கோம். ஓகேங்களா? இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா சுதர்ஷன சக்ரா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 அப்படின்னு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 2021 தொடங்கப்பட்டுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா சாலை விபத்தில் சிக்கியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உடனடியாக மீட்கப்பட்டு அருகே உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதுடன் 48 மணி நேரத்துக்கான மருத்துவ செலவுகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 2 லட்சம் வரை வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கும். ஓகேங்களா? இந்த திட்டத்தை நம்ம டெய்லி பார்த்துருக்கோம். இன்னொரு டைம் பார்த்துக்கோங்க. முக்கியமான திட்டம். ஓகேங்களா? அடுத்து திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் அவர்களுடைய சிலை வந்து பார்த்தீங்கன்னா வெண்கல சிலை வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா திறந்து வச்சிருக்கிறார். ஓகேங்களா? 2009 வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் இருக்கும்போது வந்து சிலைக்கான வேலைகள் தொடங்கப்பட்டது. இடையில வந்து பார்த்தீங்கன்னா கிடப்பில் போடப்பட்டது. மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா திறந்து வச்சிருக்கிறார். அடுத்து +2 பொதுத் தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 95.03% வந்து பார்த்தீங்கன்னா தேர்ச்சி விழுக்காடாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தேர்ச்சி விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்கிறாங்க. வேலூர் மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி இடத்துல இருக்கிறாங்க. ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்து 1971 போருக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் எல்லையில் இந்தியா நடத்திய முதலாவது தாக்குதல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூர். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1971 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தாக்குதல் வந்து நம்ம நடத்தியிருக்கோம். ஓகேங்களா? நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை வந்து பார்த்தீங்கன்னா பதவி நீக்க வந்து பார்த்தீங்கன்னா தலைமை நீதிபதியே வந்து பார்த்தீங்கன்னா பரிந்துரை பண்ணியிருக்காரு. அதாவது நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுக்கட்டாக பணம் கண்டறியப்பட்டது. ஓகேங்களா? அவருடைய அதிகாரப்பூர்வ இல்லத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தீ விபத்து ஏற்பட்ட போது தீ அணைக்க முற்படும் போது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பணம் இருந்துச்சு. அதனால் அவர் மீது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விசாரணை கமிஷன்லாம் வச்சுருந்தாங்க. அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் மீது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பதவி நீக்க தீர்மானத்தை வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தொடங்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியான சஞ்சீவ் கண்ணா வந்து பார்த்தீங்கன்னா பரிந்துரைச்சிருக்கிறார். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா தனியார் பள்ளிகளில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20% பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு நிதியுடன் சேர்க்கை வழங்கப்படுது ஒரு ஆண்டும். ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் அந்த மாவட்ட வாரியான தேர்ச்சி சதவீதம். அரியலூர் முதலிடத்திலும் வேலூர் வந்து பார்த்திங்கன்னா கடைசி இடத்திலும் இருக்குது. சும்மா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதில் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்து பார்த்திங்கன்னா 135 பேர் சென்டமும் ஆங்கிலத்தில் 68 பேர் சென்டம் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து உள்நாட்டிலே வடிவமைக்கப்பட்ட முதல் நீர்மூழ்கி கப்பலை வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அர்னாலா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பெயர் வைக்கப்பட்டிருக்கு இந்த நீர்மூழ்கி கப்பலுக்கு. மேற்கு வங்காள மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள கான்ட்ரிச் கப்பல் கட்டும் தளம் மற்றும் பொறியியல் நிறுவனத்தால் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 8 நீர்மூழ்கி கப்பல் வந்து பார்த்திங்கன்னா கட்டமைக்கப்பட்டு வருது. அதில் முதலாவது அர்னாலா என்ற நீர்மூழ்கி கப்பல் வந்து பார்த்திங்கன்னா இந்திய கடற்படை வந்து பார்த்திங்கன்னா GRSC வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த போர் சூழல் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா இமீடியட்டாக வழங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா காட்டுப்பள்ளியில் உள்ள LNT நிறுவனமும் இணைந்து அர்னாலா நீர்மூழ்கி கப்பல் வந்து பார்த்திங்கன்னா வடிவமைக்கப்பட்டிருக்கு. மகாராஷ்டிரா மாநில கரையோர தீவில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க கோட்டையான அர்னாலா அப்படின்ற கோட்டையினுடைய பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்து
மும்பை அதாவது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் சிக்காகோ நகரில் அமைந்துள்ள இலினாய்ஸ் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய வளாகத்தை அமைக்கிறாங்க. அடுத்த ஆண்டு செப்டம்பர் முதல் நவம்பர் வரையிலான காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா திட்டமிடப்பட்டுள்ள இந்திய வளாகத்தில் கணினி அறிவியல், பொறியியல் மற்றும் வணிகம் போன்ற முக்கிய துறைகள் வந்து பார்த்திங்கன்னா இளநிலை மற்றும் முதுநிலை படிப்புக்கான மாணவ சேர்க்கை வந்து பார்த்திங்கன்னா நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முக்கியமான கொஸ்டின் தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அமெரிக்க பல்கலைக்கழகம் வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் வந்து பார்த்திங்கன்னா வளாகத்தை திறக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து சீனாவில் நடைபெறும் உலகக்கோப்பை வில்வித்தையில் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நிலை போட்டியில் இந்தியாவின் ரிஷப் யாதவும் மதுரா தமங்கான்கர் ஆகியோரும் வந்து பார்த்திங்கன்னா அரையிறுதிக்கு முன்னிருக்காங்க. இவங்க எந்த விளையாட்டுடன் தொடர்பு தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாட்டிகன் வியாழக்கிழமை நடைபெற்ற கார்டினல்கள் கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த ராபர்ட் பிரான்சிஸ் ப்ரீவோஸ்ட் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா புதிய போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. அப்படி புதிய போப்பாக தேர்ந்தெடுக்கப்படுறவங்களுக்கு பெயரும் வைப்பாங்க. அதன்படி இவர் வந்து பார்த்திங்கன்னா போப் 14ஆம் லியோ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பெயரிடப்பட்டிருக்கிறார். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்டவர்ஸ் அவ்வளோதான். இது தாண்டி கேட்க வாய்ப்பு டெய்லி கண்டவர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்மளோட பயிற்சி மையம் சார்பில் வழங்கப்படவுள்ள இந்த டெஸ்ட் பேஜில் இணையணும் அப்படி விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணி தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். பிசி எக்ஸாம் ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பிசி எக்ஸாம் வேக்கன்ட் ரொம்ப கம்மி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. தயவு செஞ்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.